என்ன நம்ம பொண்டாட்டிய இன்னும் காணோம்? வருவாள வரமாட்டாளா? அன்னைக்கு ரொம்ப ஓவரா பேசிட்டோமோ? இல்ல இல்ல, கரெக்டா தான் பேசியிருக்கோம். இவகிட்டலாம் இப்படிதான் பேசணும். மனசுக்குள்ள பெரிய புத்திசாலி நினப்பு. துமுறு பிடிச்சா நம்ம சொல்ல வர்றத எதையாச்சும் பொறுமையா பாது கொடுத்து கேட்கிறாளா? வாய் இருக்குதுன்னு பேசிக்கிட்டே இருக்கா. இவ வாயெல்லாம் இப்படிதான் மூடணும். குழந்தை மாதிரி எல்லாத்துக்குமே அடம் பிடிக்கிறா. ஆனா எனக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்கு. எது எப்படி இருந்தாலும் சரி, அன்பு காட்டுறதுல ஒரு அளவான தாயா மாறிடுறா. ஆனா உன்னோட அன்புக்கு யாரு தகுதியா இருக்காங்களோ அவங்க மேல மட்டும் உன் அன்பை காட்டுடி. எல்லாரையும் கண்மூடித்தனமா நம்பாத. நம்பிட்டு கடைசியில அவங்க ஏமாத்திட்டாங்கன்னா உன்னை நீயே காயப்படுத்திக்கிற. அதை என்னால பார்க்க முடியலடி. இனி உன்னை யாருமே கஷ்டப்படுத்தக்கூடாது. நான் கஷ்டப்படுத்தவும் விட மாட்டேன். உனக்காக நான் இருக்கேன். எப்போதும் உன்னோட நான் இருப்பேன். கண்டிப்பா என் காதல நீ புரிஞ்சுப்ப. புரிஞ்சுக்கிற காலம் சீக்கிரமா வரும். நீ என்னை ஏத்துக்கடி. நான் உன்னை நல்லா பாத்துக்கிடுவேன். உனக்கு எந்த கஷ்டத்தையும் நான் கொடுக்க விட மாட்டேன்டி. உன்னை சந்தோஷமா வச்சுக்கிடுவேன். இந்த உலகத்திலே நான் பொண்டாட்டிய யாராலையும் வச்சுக்க முடியாத அளவுக்கு உன்னை நான் சந்தோஷமா வச்சுப்பேன்டி. உன்னோட அன்பு பாசம்லாம் எனக்கு வேணும்டி. என்கிட்ட இந்த மாதிரி பாசமா இருக்கிறதுக்கு யாருமே இல்ல. இந்த பாசத்துக்காக நான் நிறைய ஏங்கி இருக்கேன்டி. நான் தினமும் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது எனக்காக அங்க ஒருத்தவங்க காத்துக்கிட்டு இருக்கணும். நான் இன்னைக்கு முழுக்க வேலை பார்த்து எவ்வளவு டென்ஷன்ல இருந்தாலும் உடனே அவங்க மடியில போய் படுத்தா அந்த டென்ஷன்லாம் என்னை விட்டு போயிடணும். நிறைய அவங்க கூட என் மனம் விட்டு பேசணும். ஒன்னா உட்காந்து சாப்பிடணும். இரவு நேரத்துல அவங்க கூட நிறைய கதைகள் பேசணும். பேசிக்கிட்டே தூங்கணும். என் மனசுல ஏதாச்சும் பாரம் இருந்தா உடனே அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு நான் உனக்கு துணையா இருக்கேன், நீ சந்தோஷமா இரு, நான் உன் கூடயே இருக்கேன்னு எனக்கு ஆறுதல் சொல்லணும். எல்லாரும் என்னைய முரட கோவக்கார, மத்தவங்க மனசை புரிஞ்சுக்காத ஒரு அரக்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லுவாங்க. ஆனா உண்மையில என் மனசை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு குழந்தைடி. தாயோட அன்புக்கு தவிக்கிற ஒரு குழந்தை. என் மேலேயே யாரும் அன்பு கட்ட மாட்டாங்களா? உண்மையான பாசம் வைக்க மாட்டாங்களா? எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் உனக்கு துணையா இருக்கேன்னு யாரும் என் கூட நிக்க மாட்டாங்களான்னு நிறைய நாள் ஏங்கி இருக்கேன். நான் மத்தவங்க முன்னாடி முரட்டுத்தனமா நடந்துக்கிறதுக்கு காரணமே நான் மனசுக்குள்ள ஒரு குழந்தையா இருக்கிறது வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான். இந்த குழந்தைத்தனம் மத்தவங்களுக்கு கேலியா தெரியக்கூடாதுன்னு தாண்டி இப்படி ஒரு முகத்தறிய போட்டுக்கிட்டே நான் அலையிறேன். எனக்கும் மத்தவங்கள மாதிரி வாழணும்னு ஆசை. நீ என் கூட இருந்தா எனக்கு எல்லாம் கிடைச்சிரும். நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நிறைய உறவு எல்லாமே கிடைச்சிரும். நீ என்ன சீக்கிரமா ஏத்துக்கடி ரூபி. நீ மட்டும் என் கூட இருந்தா போதும். நீ நான் ஒரு தாய் மாதிரி என்ன தாளாட்டணும்டி. அந்த உணர்வு எனக்கு வேணும்டி. அதை நான் உணர்ந்ததே இல்லை. அந்த பாசத்தையும் அன்பையும் நான் உணர்ந்ததே இல்லை. அதை உன்னால மட்டும்தாண்டி எனக்கு கொடுக்க முடியும். சீக்கிரமா என்னை ஏத்துக்கடி. நான் முரட்டுத்தனமா உங்ககிட்ட நடந்துக்கிறேன் தான். ஆனா என்ன பண்றது, என் மனசுல இருக்கிற பொறுமையா சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டேன். அதனாலதான் நான் இப்படி நடந்துக்கிறேன். உன்னை காயப்படுத்தணும்னு எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன்டி. ஐயோ, நமக்கு முன்னாடியே இந்த ஹிட்லர் வந்துட்டாரு போலயே. நமக்கு ஒன்று தெரியாம இருக்கும்போது நம்ம கிட்ட அந்த சட்டையெல்லாம் பண்ணுவாரு. இப்போ நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துட்டு இனி என்னென்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்காருன்னே தெரியலையே. இந்த பாரு ரூபி, என்ன ஆனாலும் சரி இந்த ஹிட்லர்ட்ட மட்டும் வாயை கொடுத்துறாத. கொடுத்துட்டேன்னு நினச்சிக்கையேன் சோழியை முடிச்சு விட்டுருவாரு பத்துக்க. அதனால போற வரைக்கும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பேசாம இருந்துக்கிறணும். இனிமேல் எந்த தப்பு நடக்கக்கூடாது. நம்ம இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு நம்மளா வீடு திரும்பணும்னா இவரு நம்ம கிட்ட வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணடி. வேற எதுவும் நீ பண்ண வேண்டாம். ரொம்ப கோவமா இருப்பாரு போல. பொறுமையா கூப்பிடுவோம். சார், உன்னைய பார்க்காம எனக்கு பைத்தியம் முடிக்குதுடி. நீ என்னன்னா இவ்வளவு லேட்டா வர? உனக்காக ஒருத்தர் அங்க காத்துக்கிட்டு இருப்பானே, அவனை பார்க்க சீக்கிரமா போகணும்னு உனக்கு தோணல? இன்னைக்கு நான் போடல, நாளைக்கு எனக்கு முன்னாடியே இந்த ஆபீஸ்ல வந்து நீ இருப்ப. அம்மா, என்னை பார்த்தது எதுக்கு இப்ப வெடுக்குன்னு திரும்பினாரு? ஒருவேளை நான் லேட்டா வந்திருக்கேன்னு கோவமா வேற என்னமோ இருக்காரோ? இன்னொருக்கா கூப்பிடுவோம். சார், ஹாத்தி, ஹிட்லர் கோவமாவில் இருக்காரு. இவர் நார்மலா இருந்தாலே பார்க்க பயமா இருக்கும்.
என்ன சாரு மோரனுக்கிட்டு அத்தி, கத்துறத பார்த்தாலே பயமா இருக்குதே. இதான் நீ ஆபீஸ்க்கு வர நேரமா? டைம் என்னாச்சு? இந்த ஆபீஸோட சிஓ நானே கரெக்டான டைமுக்கு வந்திருக்கேன். இங்க நீ பிஏவா தானே வேலை பாக்குற? அப்போ எனக்கு முன்னாடியே நீங்க வந்திருக்கணுமா வேண்டாமா? நாளையில இருந்து நான் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆபீஸ்ல நீ இருக்கிற, புரியுதா? சாரி சார், நான் நாளையில இருந்து கரெக்டா வந்துடுறேன். பைத்தியக்காரி, நான் இவ்வளவு கோவமா பேசுறேன், அப்ப கூட இது என்னோட ஆபீஸ், நான் உன் பொண்டாட்டி அப்படித்தாண்டா லேட்டா வருவேன் அப்படின்னு உரிமையா பேசுறாளான்னு பாரு. எப்படி என்கிட்ட நீ இப்பெல்லாம் பேச போற? சீக்கிரமா உன் வாயால என்ன உன் புருஷன்னு கூப்பிடணும்னு எனக்கு ஆசையா இருக்குடி. எப்படி முடிச்சுக்கிட்டு நிக்கிறான்னு பாரு. இப்படி உன்னை பார்க்கும்போது அப்படியே உன் கண்ணத்தை பிடிச்சு கடிக்கணும் போல இருக்குடி எனக்கு. என்ன அப்படி பாக்குற? பிடிச்சிருந்தா சொல்லு, உன்னை மடியில தூக்கி வச்சுக்கிறேன், பக்கத்துல வந்து நல்லா பாத்துக்க. ஹலோ, நான் ஒன்றும் நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் பார்க்கல. அப்புறம் வேற எதுக்காக இப்படி பாக்குற? ஒருவேளை இவ்வளவு நேரம் ஆச்சே நமக்கு இன்னும் ஒண்ணும் கொடுக்காம நிக்கிறானே அப்படின்னு நினைச்சு என்னமோ பாக்குறியோ? வேணும்னா கேளு, தாராளமா நான் தாரேன். ரொம்ப நேரமா நானும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் நிக்கிறேங்க. எது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நிக்கிறீங்களா? அத்தி, இந்த ஆளு மோசத்துக்கே மோசமான ஆளா இருப்பாரு போலயே. என்னடி சொல்லு. டீயா? என்ன இல்ல என்னன்னு கேக்குறேன். நான் என்னமோ உங்க பொண்டாட்டி மாதிரி வாட்டி போட்டின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாட்டி, நீ எனக்கு பொண்டாட்டி தானே. என்ன தாலி மட்டும் கட்டல, ஆனா மத்தபடி நமக்குள்ள நடக்க வேண்டியதெல்லாம் சுபமா நடந்து முடிஞ்சிச்சுல. அப்புறம் நீ எனக்கு பொண்டாட்டி தானே, கவலைப்படாதடி, சீக்கிரத்துல தாலியும் கட்டிடுறேன். எது நீங்க தாலி கட்டலன்னு நான் கவலையா இருக்கேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா இப்போ? ஆமா, இப்ப நீ தானே சொன்ன. எது நான் சொன்னேனா? நான் எப்ப சொன்னேன் உங்ககிட்ட? இப்ப தானடி நீ சொன்ன. நான் என்ன உங்க பொண்டாட்டியா என்ன பாடி பொடின்னு சொல்லி கூப்பிடுறீங்கன்னு? அதுக்கு இதுதான் கவலைப்படாத, நான் என்ன தாலி கட்டுறேன்னு சொன்னேன். சோப்பா, இப்பவே கண்ணு கட்டுதே. இந்த ஹிட்லரை பத்தி தெரிஞ்சும் நான் வாயை கொடுப்பேனா? இங்க பாருங்க சார், நான் இங்க வேலை பார்க்க தான் வந்திருக்கேன். இங்க எவ்வளோ ஸ்டாஃப் வேலை பார்க்குறாங்க, அவங்கள மாதிரி நானும் இங்க வெறும் ஸ்டாஃப் மட்டும்தான். நீங்க என்ன அப்படி பார்த்தா மட்டும் போதும். இந்த பொண்டாட்டின்லாம் கூப்பிடுற வேலை என்கிட்ட வச்சுக்காதீங்க. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க, ஆனா நான் உன்னை என் பொண்டாட்டியா தான் பாக்குறேன். நான் அப்படிதான் நினைச்சு உன்னை கூப்பிடுவேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் சம்மதிக்கணும். சம்மதிப்ப, கண்டிப்பா சம்மதிப்ப. சீக்கிரத்துல உன் மனசுல நீங்காத இடத்த நான் பிடிப்பேன். பாருங்க, நீங்க நினைக்கிறது எப்போதுமே நடக்காது. இப்ப கூட நம்ம மிரட்டினால தான் நீ ஆபீஸ்க்கு வந்திருக்கா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நான் உங்களுக்கு பயந்துகிட்டு ஒண்ணு இந்த ஆபீஸ்க்கு வரல. இந்த ப்ராஜெக்டை கரெக்டான டைம்ல முடிச்சு கொடுக்கறதா வாக்கு கொடுத்துருக்கேன். அதனாலதான் நான் இந்த ஆபீஸுக்கு மறுபடியும் வந்தேன். இந்த ப்ராஜெக்டை நானா தான் எடுத்தேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப தானே தெரியுது உங்க சதியில நான் மாட்டிக்கிட்டேன்னு. என்னால இப்ப கூட இதை பண்ண முடியாதுன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போகலாம். அப்படி போனா என்ன பண்ணிருப்பீங்க? 1 கோடி ரூபாய் கம்பெனிக்கு நஷ்டீடு கட்டணும்னு சொல்லியிருப்பீங்க. என்னால கட்ட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வசதி இருந்தா நான் ஏன் உங்க கம்பெனிக்கு வேலைக்கு வரேன்? இவ்வளவு பெரிய தொகையை என்னால கட்ட முடியாது. அப்படி கட்ட முடியலனா நீங்க சொல்றத எல்லாத்தையும் நான் கேட்கணும். அப்படி நினைச்சுதானே நீங்க இந்த பிளானையே போட்டது. உங்க இஷ்டப்படி என்ன ஆட்டி வைக்கலாம்னு நினைச்சுக்கிட்டீங்க. தப்பு கணக்கு போட்டாதீங்க. இந்த பணத்தை கட்ட முடியலனா அதுக்கு பதிலே நான் பேசாம நானே இந்த ப்ராஜெக்டை பண்ண முடியல, என்னால இந்த பணத்தையும் கட்ட முடியல, அதுக்கான தண்டனையை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஜெயிலுக்கு போலாம்ல. இப்படி ஒவ்வொரு நாளும் உங்களே பார்த்துக்கிட்டு நீங்க பண்றதெல்லாம் பொறுத்துக்கிட்டே இந்த கம்பெனியில நான் வேலை பார்க்கறதுக்கு பதிலே அந்த ஜெயில போய் அந்த தண்டனையை அனுபவிக்கிறது எவ்வளவோ நல்லது. ஓட்டைய விட்டுறாத, அதுக்கப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ சொல்லிட்டேன். இந்த பாருங்க, எப்பவும் நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்க மிரட்டலுக்கு நான் எப்போதுமே பயப்பட மாட்டேன். நான் மறுபடியும் இங்க வந்ததுக்கு காரணம் என்ன மாதிரி இங்க வேலை பார்க்குற அந்த ஊழியர்களுக்காக மட்டும்தான். இந்த ப்ராஜெக்டை வச்சு அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அவங்க குழந்தைங்களுக்கும் நிறைய நன்மை கிடைக்கும். மருத்துவ செலவு, படிப்பு செலவுன்னு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு உதவி கிடைக்கும். அதனாலதான் இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். ஏன்னா ஒரு ஏழையோட நிலைமை ஏழைக்கு தானே தெரியும், பணக்காரனுக்கு எங்க தெரிய போகுது. கஷ்டப்படுறவங்க ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டாதான் ஒருவேளை சாப்பாடாச்சு நிம்மதியா சாப்பிட முடியும். ஆனா பணக்காரங்க அப்படி இல்லையே. அவங்க பணத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்க நினைச்சதை வாங்கலாம், நினைக்காததை கூட அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வச்சு ஆட்டியும் படைக்கலாமே. என்ன கொஞ்சம் விட்ட ஓவர பேசிக்கிட்டே இருக்கா? உனக்குதான் வாய் இருக்குங்க போய் நீ என்ன வேணாலும் பேசுவ, நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டியா? அன்னைக்கே சொன்னேன் என்கிட்ட இந்த மாதிரி பேசாதன்னு. உனக்கு பொறுமையா எந்த விஷயத்தையும் சொன்னாலும் புரியாது போல இருக்கு. என்ன ஏதோ பணத்தை கட்டி உன்னை என் கூடயே நான் வச்சுக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி பேசுற?
இந்த பாரு, இந்த பணத்தை காமிச்சுதான் உன்னை என் கூட வச்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இப்ப நான் நினைச்சா கூட 24 மணி நேரமா நீ என் பக்கத்திலே என் கண் பார்வையிலே இருக்கிற மாதிரி என்னால பண்ண முடியும். அதுக்கு இந்த பணம் தேவையில்ல, புரியுதா? சும்மா இந்த பணத்தை வச்சு மிரட்டுன்னு நீ என்கிட்ட சொல்லாத. நானும் அடி மட்டத்துல இருந்து வந்தவன் தான். கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறி இந்த நிலைமைக்கு நானும் வந்தவன் தான். கஷ்டப்படுறவங்களோட நிலைமை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதுவா இருந்தாலும் விருப்பத்தோட நம்ம கூட வச்சுக்கிட்டாதான் அது கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கும். விருப்பம் இல்லாம எதையும் கட்டாயப்படுத்தி நம்ம கூட வைக்க முடியாது. அது எனக்கும் நல்லா தெரியும். உன்னோட விருப்பம் இல்லாம உன்னை என் கூட வச்சுக்கணும்னு எந்த அவசியமும் எனக்கு இல்ல. இப்ப கூட நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்தேன். நீ இந்த ப்ராஜெக்ட பண்ணியே தீரணும்னு நான் கட்டாயப்படுத்தலையே. எவ்வளவோ ப்ராஜெக்ட் பண்ண எனக்கு இதை பண்ண தெரியாதா என்ன? நான் ஆசைப்பட்டேன் நீ என் கூட இருந்தா எனக்கு பிடிக்குமேனு ஆசைப்பட்டேன். அதனாலதான் அப்படி பண்ணேன். நீ எப்ப என் கூட இருக்கிறது ஜெயிலுக்குள்ள இருக்கிறது ஒண்ணுன்னு சொன்னியோ இதுக்கப்புறமே நீ இந்த ப்ராஜெக்ட பண்ண வேண்டாம். இந்த ப்ராஜெக்ட் எப்படி முடிச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் முடிச்சு கொடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, இங்க வேலை பாக்குறவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அதை நானே பண்ணி கொடுத்துக்கிறேன். நீ ஒன்னும் அப்படி கஷ்டப்பட்டு இங்க வேலை பார்க்கலாம் வேண்டாம். போ, போடி வெளியில. என்ன நீங்க இப்படி பேசினா நான் திரும்பி போயிருவேனா? இந்த பாருங்க, என் வேலை இது, நான் தான் எடுத்தேன். இதை நான் முடிச்சு கொடுத்துக்கிறேன். எதுக்கு இந்த ப்ராஜெக்டை நீங்க பண்ணி கொடுத்து என் மனசுல இடம் பிடிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அது நடக்காது எப்போதுமே. இந்த பாரு, நீ என்ன ரொம்ப கோவப்படுத்துற. உன்னை எனக்கு பிடிக்கும் போய் தான் இவ்வளவு பொறுமையா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுவே வேற யாராச்சும் இந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னு நினைச்சுக்கீங்க, இருக்க கிட்டமே தெரியாம கொன்னு குழியில வச்சு புதைச்சிருவேன். புரியுதா? பொறுமையா பேசு, நிதானமா பேசு. எதுவா இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேசு. தேவையில்லாததெல்லாம் பேசாத. நான் சரியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களை பத்தி எனக்கு இப்பதானே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. நீங்க பண்ற தப்பெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லும் போது உங்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும். அறிவு இருக்கா இல்லையாடி? நான் சொல்றத கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா? இல்ல இவ என்ன சொல்றது நம்ம ஏன் கேக்குறதுன்னு திமிர்ல இப்படி நின்னு பேசிக்கிட்டு இருக்கியா? பாருங்க, என் அறிவை எங்க பயன்படுத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க புத்திமதி சொல்ற அளவுக்கு எனக்கு அறிவு கிட்டு போகல. ஒருவேளை நீங்க நினைச்ச மாதிரி நான் திமிரு பிடிச்சவளா இருந்தா இருந்துட்டு போறேன். எனக்கு அது எந்த கவலையும் இல்ல. இந்த ப்ராஜெக்டை நான் முடிச்சு கொடுக்கறதா தான் வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துட்டு தான் நான் போவேன். சரி, இப்ப நீ என்னதான் பண்ண சொல்ற? இந்த ப்ராஜெக்டை நான் முடிக்கணும்னா அதுக்கு சில கண்டிஷன் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க சரி சொல்லி தான் ஆகணும். கண்டிஷனா? எனக்கு நீ கண்டிஷன் போடுறியா? ஆமா, நான் சில கண்டிஷன் போடுவேன். அதை நீங்க செஞ்சு தான் ஆகணும். அப்பதான் என்னால இந்த ப்ராஜெக்டை முழுசா செஞ்சு முடிக்க முடியும். சரி, நீ முதல்ல எடுத்த ப்ராஜெக்ட் இத நீ தான் முடிக்கணும்னு ஆசைப்படுற. பரவாயில்ல, பண்ணு. என்ன கண்டிஷன் தானே? சொல்லு, கேக்குறேன். என் பொண்டாட்டி சொல்லி நான் கேட்காம இருப்பேனா என்ன? சொல்லு, என்ன கண்டிஷன்? பாருங்க, இந்த பொண்டாட்டி எல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது சொல்லிட்டேன் பாத்துக்கோங்க. அத நீ என்கிட்ட சொல்லக்கூடாது, புரியுதா? என்ன கண்டிஷனோ அதை சொல்லு. இனி நான் உங்க கேபின்ல உங்க கூட இருந்து எந்த வேலையும் நான் பார்க்க மாட்டேன். சரி. உங்களுக்கு இனிமேல நான் பிஏவா இருக்க மாட்டேன். இந்த ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் நான் தனியா தான் இருந்து வேலை பார்ப்பேன். சரி. நீ உங்க வேலை எதையுமே நான் பார்க்க மாட்டேன். சும்மா அந்த காஃபி போட்டுதா, ஃபைல் எடுத்துதா அப்படின்னு எந்த உரிமையோடையும் என்கிட்ட நீங்க கேட்க கூடாது. சரி. அப்புறம் நான் உங்க கூட எந்த மீட்டிங்கும் வர மாட்டேன். நீங்க எதுக்காகவும் என்ன நீங்க தொல்லை பண்ண கூடாது. சரி சரி சரி, போதுமா? என்ன எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்றீங்க? நீ தானடி சொன்ன நான் போற கண்டிஷனுக்கு எல்லாத்துக்கும் நீங்க சரின்னு சொல்லணும்னு. அதனாலதான் நான் சரி சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது என்ன, நான் இப்போ சரின்னு சொல்லணுமா இல்ல சரி இல்லைன்னு சொல்லணுமா? அதையும் நீயே சொல்லு. ஏன்னா பொண்டாட்டி சொல்றத புருஷன் கண்டிப்பா கேட்கணும். பொண்டாட்டி பேச்ச கேட்ட எந்த புருஷனும் கெட்டு போனதா சரித்திரமே இல்ல. அதனால நீ என்ன சொன்னாலும் நான் சரின்னு தான் சொல்லுவேன். என்ன, சரின்னு சொல்லணுமா இல்ல வேண்டாமா? நீனே சொல்லு. இல்ல இல்ல, நீங்க சரின்னு தான் சொல்லணும். நான் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் அடி மனசுல இருக்கு. ஆனா அதை வெளியில கொண்டுட்டு வரவும் மாட்டேங்கிறா, ஒத்துக்கவும் மாட்டேங்கிறா. எப்படி உன் வாயாலேயே நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்ல வைக்கிறனா இல்லையான்னு பாரு. அப்புறம் என்ன, அவ்வளவுதானே? போ, போய் வேலையை பாரு. இல்ல இல்ல, இன்னொரு கண்டிஷன் இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த கண்டிஷனுக்கு நீங்க சரின்னு சொல்லித்தான் ஆகணும். அது என்னது முக்கியமான கண்டிஷன்? சொல்லு. இவ்வளவுக்கும் சரின்னு சொல்லிட்டேன், அது ஒண்ணுக்கும் சொல்லாமல இருந்துட போறேன். சொல்லு. அதையே நான் பார்க்க தானே போறேன். இந்த ஒரு கண்டிஷனுக்கு மட்டும் இவர் சரின்னு சொல்லிட்டாரு. இந்த ஆபீஸ்ல நான் எந்த தொல்லையும் இல்லாம நிம்மதியா வேலை பார்க்கலாம். இந்த பாருங்க, இந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டு நான் போற வரைக்கும் நீங்க என் அனுமதி இல்லாம என் கிட்டையும் வரக்கூடாது, என்ன தொடவும் கூடாது. இப்ப இதுக்கு நீங்க சரின்னு சொல்லிதான் ஆகணும்.
யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்க. இப்போ இது என்னோட டைம். பார்க்குறேன் நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு. இந்த ஒண்ணுக்கு மட்டும் நீங்க சரின்னு சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. என்ன அமைதியா நிக்கிறீங்க? இதுக்கும் சரின்னு சொல்லிட வேண்டியதானே டக்குன்னு. அமைதியா இருக்கிறத பார்த்தா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு நான் ஏத்துக்கலாமா? என்னையே மடக்கிட்டேன்னு நினைக்கிற. இப்போ யார் மடங்க போறான்னு பாரு. என்ன, இந்த கண்டிஷனுக்கும் நான் சரின்னு சொல்லணும், அவ்வளவுதானே? சரி, உன் அனுமதி இல்லாம நான் உன்னை தொட மாட்டேன், போதுமா? என்ன உடனே ஒத்துக்கிட்டாரு? இல்லையே, இவர் அவ்வளவு ஈஸியா ஒத்துக்கிற ஆள் இல்லையே. இதுக்கு பின்னாடி எதுவும் காரணம் இருக்குமா? இதால நம்ப முடியாதே. இந்த ஹிட்லர் சின்னதா ஆசையை கட்டி பெருசா வெடி வச்சிருவானே. இதை நம்பலாமா வேண்டாமா? எதுவா இருந்தானே நம்ம சொன்னதுக்கு அதனால சரின்னு சொல்லிட்டாரு, அதுவே போதும். சரி, இந்த கண்டிஷனுக்கும் நீங்க ஒத்துக்கிட்டீங்க, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் போய் என் வேலையை பார்க்குறேன். நான் போறேன். போகலாம், ஒரு நிமிஷம் நில்லு. என்ன? நீ சொன்ன எல்லா கண்டிஷனுக்கும் நான் சரின்னு சொல்லிட்டேன். இப்போ நீ கடைசியா ஒரு கண்டிஷன் சொன்னல, அதுக்கும் நான் சரின்னு சொல்றேன். ஆனா அதை பண்ணணும்னா நான் ஒரு சில கண்டிஷன் சொல்லுவேன், அதெல்லாம் நீ பண்ணணும். நீ பண்றதா இருந்தா நானும் இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறேன். நான் சொல்லல, இந்த ஹிட்லரு சின்னதா ஆசையை காமிச்சு பெருசா வெடி வச்சுவாருன்னு. வெடி வச்சுட்டாருல. கண்டிஷனா? கண்டிஷனு நம்ம போட்டதை விட பெருசா கண்டிஷன் எதுவும் போட மாட்டாரு. ஏன்னா நம்மளுக்கு தொல்லை கொடுக்கறதே அந்த ஒரு விஷயம் தான். அதையே ஆஃப் பண்ணிட்டோம், அதை விட பெரிய கண்டிஷன் என்ன வந்துடப்போகுது? பாருங்க, என்ன கண்டிஷன் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் நானும் சரின்னு சொல்லிட்டே போய் வேலையை பார்க்கட்டும். இப்ப நான் போற கண்டிஷனுக்குலாம் நீ சரின்னு சொல்லிடுவ? ஆமா, எல்லாத்துக்கும் நான் சரின்னு சொல்லிடுவேன். நீங்க என்ன கண்டிஷன் மட்டும் சொல்லுங்க, நான் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டே போய் வேலையை போய் பார்க்க போட்டோம். சரி சரி, எல்லாத்துக்கும் நான் சரி சொல்றேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன? ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இனிமேலு நீ ஆபீஸ்க்கு வரும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரக்கூடாது, புடவை தான் கட்டிட்டு வரணும். புடவையா? அது எதுக்கு? இங்க எல்லாரும் இந்த மாதிரி தானே ட்ரெஸ் போட்டு வராங்க, நான் மட்டும் எதுக்கு புடவை கட்டிட்டு வரணும்? ஏன் பொண்டாட்டி, நான் பார்க்கும்போது அழகா புடவை கட்டிட்டு தலை நிறைய பூ வச்சு கையில வளையல் கொலுசு இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல குழந்தை மாதிரி கல்லு கப்படம் இல்லாத சிரிப்போட இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். அதனாலதான் உன்னை புடவை கட்டிட்டு நான் வர சொன்னேன். அதையும் என்கிட்ட சொல்றீங்க? அது உங்க பொண்டாட்டி வரப்போறவட்ட போய் சொல்லுங்க. ஷோ, இந்த பாரு, நீ அடிக்கடி இந்த விஷயத்த மறந்துடுற. உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நான் சில தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமே நீ ஏன் மேல கோவப்படுற. இப்பவும் நான் சொல்றேன், நீ நான் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. அதுக்கப்புறமே நான் ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படி பண்ணிட்டீங்களே என்கிட்ட சொல்லக்கூடாது. எப்படி, நீ ஏன் புரிஞ்சுக்கிறியா இல்ல நானா புரிய வைக்கவா? இந்த பாருங்க, இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட பேசாதீங்க சொல்லிட்டேன். நான் ஆபீஸ்க்கு இந்த மாதிரி புடவை பூவெல்லாம் வச்சிட்டு வந்தா எல்லாரும் என்ன பத்தி சிரிப்பாங்க. நான் இங்க வேலைக்கு தான் வந்திருக்கேன். நீங்க என்னமோ நினைச்சு என்கிட்ட பேசாதீங்க. இந்த பாரு, நீ ஆபீஸ்க்கு வரும்போது புடவை மட்டும் கட்டிட்டு வந்தா போதும். மத்தபடி உள்ள விஷயங்கள்லாம் நீ என் கூட பொண்டாட்டியா இருப்பல்ல, அப்போ பண்ணா நல்லா இருக்கும். இந்த பாருங்க, மறுபடியும் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொன்னீங்க, எனக்கு கோவம் வந்துரும் பாத்துக்கங்க. நான் சொல்லிட்டேன், இந்த ஆபீஸ்ல நான் வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப், அவ்வளவுதான். நீங்க தேவையில்லாம கண்டதையும் பேசாதீங்க. அதான் நான் சொல்லிட்டேனே, நீ நினைக்கிறத நினைச்சுக்க, நான் சொல்றத சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். ஷோ, முடியல. சரி, அவ்வளவுதானே, புடவை தானே, கட்டிட்டு வந்து தொலைகிறேன், போதுமா? அது மட்டும் இல்ல, இன்னும் சில கண்டிஷன் இருக்கு, அதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு அப்புறமா போ. நீ டெய்லியும் ஆபீஸ்க்கு வரும்போது நேரா என்னோட கேபினுக்கு தான் வரணும். உங்க கேபினுக்கா? எதுக்கு? அது நீ என் கூட 1/2 மணி நேரம். என்னது 1/2 மணி நேரம்? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்லடி. ஏன்டி எப்போதுமே என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிற? நான் எப்போதும் உன்னை பொறுத்த வரைக்கும் அப்படியேவா நினைச்சுக்கிட்டு இருப்பேன். அப்படிலாம் ஒண்ணு இல்லடி. இந்த பாருடி, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு என் கண்ணு முன்னாடி வந்து நில்லு. நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நாள் முழுக்க உன்னை பார்க்க முடியாதுல்ல, நீ பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்ட. அதனால டெய்லியும் காலையில ஒரு 1/2 மணி நேரம் என்னோட கேபின்ல என்னை பார்த்துக்கிட்டே நில்லு. நானும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன், அது போதும் அன்னைக்கு ஒரு நாளைக்கு. இதெல்லாம் ஒரு கண்டிஷனே? நான் உங்களை பார்க்கவே கூடாதுன்னு சொல்றேன், நீங்க என்ன 1/2 மணி நேரம் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும்னு சொல்றீங்க? எல்லாம் தலையெழுத்து. ச்சே, என்ன பண்ண? ஜவுளி கடையில பொம்மை நிக்கிற மாதிரி நின்னுட்டு போய் தொலைஞ்சிடணும். சரி, போறேன். காலையில உங்க கேபினுக்கு வந்து உங்க கண்ணு முன்னாடி நின்னுட்டு போறேன், போதுமா? அப்புறம் இன்னும் கண்டிஷன் இருக்கு, அதையும் கேட்டுரு. இன்னுமா? அது இந்த கண்டிஷன் இன்னும் எதுக்கு வரலையா? இந்த ஆளை பத்தி தெரிஞ்சும் நான் கண்டிஷன் வாய் திறக்க கூடுமா? நான் சொன்னதே எனக்கு திரும்ப சொல்லி எனக்கு ரிவீட் அடிக்காரு. இன்னும் என்ன கண்டிஷன்லாம் வச்சிருக்காரோ சொல்லுங்க.
என்னடி இப்படி சகிச்சுக்கிற? பொண்டாடி மாறுவலாம் புருஷன் தான் பேச்ச கேட்க மாட்டேங்கிறானுன்னு சொல்லி கோவப்படுறாளுவ. ஆனா நீ சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் நான் சரி சரின்னு தலையாடுறேன். அப்படி இருந்தோம் நீ எம்மளை எதுக்கு இப்படி கோவப்படுற? பாருங்க, சும்மா கோவத்தை கிளறி சொல்லிட்டேன். எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி பொண்டாட்டி நிக்கிட்டு உங்க கண்டிஷன் எதுவும் அதை மட்டும் சொல்லுங்க, அது போதும். சரி சரி கோவப்படாது செல்லம். இந்த கண்டிஷனுக்கு நீ டக்குன்னு சரின்னு சொல்லிடுவ பாரு. வேண்டாம், சொல்லிட்டேன். கண்டிஷனை மட்டும் சொல்லுங்க. அது டெய்லியும் இந்த புருஷனுக்கு இனிமேல நீ தான் லஞ்ச் எடுத்துட்டு வரணும். அது மட்டும் இல்ல, நீ என் கூட தான் சேர்ந்து என்னோட கேபின்ல ஒன்னா உட்காந்து லஞ்ச் சாப்பிடுற. ஏன் அதோட உங்களுக்கு நான் ஊட்டி விடணும்னு சொல்லிருங்களேன், அதையும் பண்ணிட்டு போறேன். அட கள்ளி, இது எனக்கு தோணாம புரிஞ்சு பாரு. இதுவும் சூப்பரா தாண்டி இருக்கும். பேசாம நீயே எனக்கு ஊட்டி விட்டுடி. எனக்கு யாரும் சாப்பாடுலாம் ஊட்டி விட்டதே கிடையாது. நீ ஊட்டி விட்டா நல்லா இருக்கும். அதுவும் இந்த பொண்டாட்டி ஊட்டி விட்டா அது தேன் அமிர்தமாவில இருக்கும். பேசாம இந்த ஆளை கொலை பண்ணிட்டு நம்ம ஜெயிலுக்கு போயிடலாம் போல இருக்கு. என்ன பாடுபடுத்துறாரு இந்த பாருங்க. இதெல்லாம் ஒரு கண்டிஷனா? இதெல்லாம் நான் ஏன் செய்யணும்? நாலு முழுக்க நான் உங்களை பார்க்க கூடாதுன்னு நான் கண்டிஷன் போட்டா 24 மணி நேரமும் உங்க கூடயே இருக்கிற மாதிரி நீங்க கண்டிஷன் போடுறீங்க. இந்த கண்டிஷன்லாம் நான் பண்ண மாட்டேன். அப்போ நான் உன்னை தொடுறதை யாராலையும் தடுக்க முடியாது. எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் வந்து உன்னை கட்டி பிடிச்சிப்பேன், முத்தம் கொடுத்துப்பேன், உன்னை தூக்கி என் மடியில வச்சுப்பேன், கொஞ்சிப்பேன். அடுத்த கண்டிஷன் என்னன்னு சொல்லுங்க. அப்படி வாடிச்சலும் அடுத்த கண்டிஷன், தினமும் நைட்டு நீ எனக்கு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணணும். ஃபோன் பண்ணி என்னங்க என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா, என்ன ஆஃபீஸ் ஒர்க்கா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நேரம் வேலை பார்க்காதீங்க, கரெக்டான டைமுக்கு தூங்குங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் மனசுல கஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்க கூட நான் இருக்கேன், உங்க பக்கத்திலே நான் இருப்பேன், உங்களுக்கு தாலாட்டு பாடி நான் தூங்க வைக்கிறேன்னு சொல்லி அன்பா ஒரு 4 வார்த்தை டெய்லியும் நைட்டு என்கிட்ட பேசணும். சோழியை முடிச்சு விட்டுட்டாரு. எப்படி எப்படி தினமும் நைட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா, உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க, ரொம்ப நேரம் வேலை பார்க்காம கரெக்டான டைமில் தூங்குங்க, உங்கள் கூடயே நான் இருக்கேன், உங்களுக்கு தாலாட்டு பாடுறேன், நீங்கள் தூங்குங்கன்னு டெய்லி நைட்டு உங்களுக்கு நான் ஃபோனில் பேசணும். ஆமாடி, இதே மாதிரிதான் பேசணும். இப்ப எப்படி பேசுறியோ அப்படியே பேசுறீ. அதுவும் நைட் டைம்ல நீ இப்படி என்கிட்ட பேசுறேன்னு நினைச்சுக்கீங்க, ஐயோ இந்த புருஷனுக்கு கிளிக்கிறப்பா இருக்கும் பாத்துக்க. கத்தி அழனும் போல இருக்கே. இந்த ஹிட்லர் முன்னாடி அழுத அசிங்கமா போயிடும். அப்பா நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க தொடாத பொண்டாட்டியா உங்க கூட நான் சேர்ந்து இருக்கணும். பாருடி, நீ என் கூட பொண்டாட்டியா இருக்கிறது எனக்கு பிடிக்கும் தான். தொடாத பொண்டாட்டியெல்லாம் வேணாண்டி. உன்னை தொடுற பொண்டாட்டியாவே நீ என் கூட இரு. ஆனா இப்ப நீ கண்டிஷன் போட்டுக்கல உன்னை தொடக்கூடாதுன்னு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை தொடுவேன் சொல்லு? பாருடி, இந்த பொண்டாட்டி பேச்சுக்கு நான் மறு பேச்சு பேச மாட்டேன். நீ சொன்ன மாதிரியே எல்லா கண்டிஷனுக்கும் நான் ஓகே சொல்லிட்டேன். அதே மாதிரி நான் சொன்ன கண்டிஷனுக்கும் நீ ஓகே சொல்லிட்ட. போதுமா? நீ இனிமேல் உன் பக்கத்திலே வர மாட்டேன், உன்னை தொடவும் மாட்டேன், உன்னை பார்க்கவும் மாட்டேன், உன்னை பேசவும் மாட்டேன். இதுதான் நீங்க என்ன பார்க்காம பேசாம தொடாம இருக்கிறதா? ஆமாட்டி, நீ சொன்னதுக்குலாம் நான் தான் சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன? ஷபா முடியல, என்னால சுத்தமா முடியல. மொத்தத்துல நீங்க என்ன தொடாம இருந்துட்டா போதும். பல்ல கடிச்சுக்கிட்டு இதெல்லாம் நான் பண்ணி தொலைகிறேன். என்ன பண்ண, சிக்கிட்டேன், சீரழிஞ்சுதானே ஆகணும். சரி, உங்க கண்டிஷனுக்குலாம் நான் ஒத்துக்கிறேன். போதுமா? அப்புறம் இன்னொன்னு இருக்கு. கோவத்தை கிளறி அதையும் சொல்லிட்டேன். நான் பேசாம ஓடியே போயிருவேன். அதான் இவ்வளவு சொல்லிட்டீங்களே, இன்னும் என்ன இருக்கு? ஐயோ, ஏன்டா இப்படி கத்துற? வெளியில ஏதாச்சும் நினைச்சுக்க போறாங்கடி. ஒரு மனுஷன் அலும்பு பண்ணலாம், ஆனா இப்படி கண்ணா பின்னாலாம் அலும்பு பண்ணக்கூடாது. இந்த மனுஷன் இப்படி இருக்க போய் தான் இது வரைக்கும் எந்த பொண்ணு செட் ஆகாமலே இருந்திருக்கு போல. இந்த பாருங்க, இதுக்கப்புறம் நான் எந்த கண்டிஷனுக்கும் சரின்னு சொல்ல மாட்டேன் பாத்துக்கங்க. அடியே செல்ல பொண்டாட்டி, இனிமேல எந்த கண்டிஷனும் இல்ல. இப்ப நான் போட்ட கண்டிஷன் எல்லாம் நீ கரெக்டா செய்யணும்ல. அப்படி செய்யலனா அதுக்கான பனிஷ்மெண்ட்டை நான் கொடுப்பேன். அத சொல்றதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். அது நான் இப்ப சொல்ல மாட்டேன். நீ நான் போட்ட கண்டிஷன் செய்யாம இருக்கல, அப்பதான் அந்த சொல்றோம் அதை நீ செய்யணும். நல்லதா இருக்கும். நீங்க அந்த நேரத்துல இடவடமா ஏதாச்சும் சொல்லுவீங்க, அதெல்லாம் என்னால செய்ய முடியுமா என்ன? அப்படி நான் ஏடா உடமா எதுவும் சொல்லாம இருக்கணும்னா நான் போட்ட கண்டிஷன் எல்லாம் நீ கரெக்டா செய்யணும் பாத்துக்க. அதெல்லாம் எல்லா கண்டிஷனையும் கரெக்டா நான் பண்ணிடுவேன். பாத்துக்கிட்டே இருங்க. அதெல்லாம் எல்லா கண்டிஷனையும் நான் கரெக்டா பண்ணிடுவேன். அதையும் நான் பார்க்கத்தானே போறேன். உன் ஆர்வ கோளாறுல நீ என்ன பண்ண போறேன்னு. என்னையா அவன் பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொன்ன? நீ டெய்லியும் நீயே என் பக்கத்துல வரத்தான் போற. பாத்துக்கிட்டே இரு. சரி, நான் போய் என் வேலையை போய் பாக்குறேன். போ போ,
நீ தனியா இருந்து தானே வேலை பார்க்கணும்னு சொன்ன, உனக்காக தனியா ஒரு கேபின் ரெடி பண்ணி தர சொல்றேன். அங்கேயே இருந்து உன் வேலையை பார்த்துக்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் எல்லா ஸ்டாஃப் கூடயும் சேர்ந்து இருந்தே வேலை பார்த்துக்கிறேன். எதுக்கு தனியா கேபினை கொடுத்துட்டு சந்தில சிந்து படுறதுக்கா? அதெல்லாம் இனிமேல் இந்த ரூபி கிட்ட நடக்காது. அப்புறம் உன்னோட இஷ்டம். சரி, நீ போய் வேலையை பாரு. நான் போயிட்டு வரேன். எப்படி வெட்டிட்டு போறான்னு பாரு. போடி போ, பாத்துக்கிறேன். கண்டிஷன் போடுறாளாம். அது வந்து ராஜா கிட்ட இந்த புருஷனை பத்தி தெரிஞ்சு என்கிட்ட கண்டிஷன் போட்டு போற. ஒரு நாள் தாக்கு பிடிப்பியாடி நீனு? கேபின் வேணாமா? எல்லாரும் கூடயும் சேர்ந்த வேலை பார்க்க போற. பாத்துக்கிட்டே இரு. எல்லாரும் முன்னாடியும் ஒரு நாளைக்கு கொடுக்குறேன். அப்ப தெரியும் உனக்கு என்ன பத்தி. குழந்தை, பிடிவாத குழந்தை. இதாண்டி எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உண்மையிலே இப்பதான் மனமிட்டு சிரிக்கிறேன். இந்த குழந்தை என் கூடயே இருந்தா நான் இப்படி சந்தோஷமா இருப்பேன்டி. டே ராஜா, நீயாடா இது? உன்னை இப்படி மாத்திட்டாலே. போடி போ, பின்னாலே வார. அன்னைக்கு அங்க என்னடா பண்ண நீ? நான் என்னடா பண்ண? நானும் அவளும் பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு இருந்தியா? டேய் போதுண்டா உன் உருட்டு. இப்படா நீ நினைக்கிற மாதிரிலாம் அங்க எதுவும் நடக்கல. உன்ன மாதிரி என்ன நினைச்சுக்காத. என்ன யோகியன்டா நானு? யாரா யோகிய? நீனா? அட பாவி பையில, நானாச்சு பல வருஷமா தேடி திரிஞ்சு அதுக்கப்புறம் தான் பார்த்து பழகி லவ் பண்ணி அப்புறம் தானே இந்த சம்பவத்துக்குள்ள எல்லாம் இறங்கணும். ஆனா நீ முதல் நாள் பார்த்திருக்க, 2வது நாளே இதுல நீ யோகியன்னு வேற சொல்ற. அடே அதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது. அதெல்லாம் நடந்ததுக்கு காரணமே நீதான். நானா? ஏண்டா நானால உன்னை அப்படி போய் பண்ணுன்னு சொன்னேன்? நீ தான் பண்ண சொன்னேன்னு சொல்லல. இருந்தாலும் அந்த தப்பு காரணம் நீ தான். நான் பேசாம என் ஆளை நினைச்சு வீட்டுல பாட்டு பாடிக்கிட்டு கிடந்தேன். நீ தான் வந்து டே மச்சான், கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க கிட்ட இப்படிலாம் பேசணும் வைக்கணும், இப்பதான் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம லவ் ஸ்ட்ராங்கா இருக்கும், அதனால முன்னாடியே ஒரு அஸ்திவாரத்தை போடு அப்படி இப்படி நீ தானே என்ன உசுப்பத்தி விட்ட. நீ பேசாம உசுப்பத்தி விட்டுருவ, அப்புறம் கடந்து கஷ்டப்படுறது நான் தானே. அதனாலதான் அன்னைக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் மச்சான். நான் ரொம்ப நல்லவன், உன் கூட சேர்ந்து தானே இப்பெல்லாம் கெட்டு போறேன். சேச்சா இனிமேலாம் உன் கூட சேரவே கூடாது பத்துக்க. நான் கிட்டவேன் அப்படியாடா? சரி, என் கூட தான் நீ சேரக்கூடாதுல. இப்ப இருக்குங்க வந்த மச்சான். அன்னைக்கு ஆள் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரே அவ ஞாபகமாவே இருக்கு. வாயேன், நம்ம 2 பேரும் போய் அப்படியே பார்த்துட்டு வரலாம். உனக்கு புரட்டி எடுத்துட்டு வந்துக்க. நாங்க இருந்து உனக்கு கூட்டு போவேன், நீ அங்க வேண்டாத வேலையெல்லாம் பாப்ப. கடைசியில யார் என்னமோ நான் தான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கூட்டு வந்தேன்னு என்கிட்ட மூச்சு தூக்கிட்டு போவா. யாருக்கு இல்லையே நீ பார்த்த வேலைக்கு அவ என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்க. நானும் எப்படி சமாதானப்படுத்துன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப மறுபடியும் வானா கூப்பிடுற. நீ தான் நல்லவனாச்சே, யோகியனாச்சே, நீனே போய் பாத்துக்க வேண்டியதானே, என்ன எதுக்குடா கூப்பிடுற? இந்த பாருடா, நீ பண்ற வேலைக்கெல்லாம் நான் தாண்டா அவட்ட அடி வாங்குறேன். ஓடி இருப்பதுக்க. டே மச்சான், என்னடா சொல்ற? அடிப்பாளுவலா? அப்ப நீ நிலா கிட்ட அடியாடா வாங்குற? அடி வாங்குறேனாவா? உங்க வீட்டு அடியா எங்க வீட்டு அடியா? சும்மா புரட்டி புரட்டி அடிப்பாடா. ரொம்ப நேரமா கை வலிக்குது செல்லும், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடிப்பேன். கை தானே ரெஸ்ட் எடுக்குன்னு சொல்லி அவளோட எலிப்பல்ல வச்சு என் முதுகு பூரா கடிச்சு வச்சிருப்பாடா. என் முதுகு பூரா அவ பல்லு தரமாதான் கிடக்கும். எது கடிப்பாளுவா? என்னடா சொல்லுதா? அடிப்பாளுவன்ற கடிப்பாளுவன்ற? அப்போ கல்யாண வாழ்க்கைலாம் சந்தோஷமா இருக்காதா? அடியும் கடியுமாடா வாங்கணும்? அப்ப என்ன நினைச்ச? கல்யாணம் முடிஞ்சா நம்ம பொண்டாட்டி கூட ஜாலியா இருந்துக்கலாம். நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் நம்ம பொண்டாட்டி கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். எங்க வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம பொண்டாட்டி எதுவும் கேட்க மாட்டா. வீட்டுக்கு வந்தா நம்ம பொண்டாட்டி கூட சிரிச்சு சந்தோஷமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஹாப்பியா குடும்ப வாழ்க்கை ஓட்டிடலாம் நினைச்சிட்டு இருக்க. ஆமா மச்சான், அப்படித்தானே கல்யாணம் முடிஞ்சா எல்லாரும் இருப்பாங்க. அதெல்லாம் சினிமாவிலடா, நிஜ வாழ்க்கையில இல்ல. நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறவளுவோ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் கல்யாணத்துக்கு அப்புறம் வேற மாதிரியும் இருப்பாளுவோ. என்னடா மச்சான் இப்படி பயம் காட்டுற? அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுல டெய்லியும் WW மேட்ச் தான் நடக்கும் போலயே. கண்டிப்பா அதாண்டா மச்சான் நடக்கும். ஏன்னா காலையில விடியறதுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் அவள்கிட்ட அடி வாங்கணும், மிதி வாங்கணும், கடி வாங்கணும். இதுக்கிடையில அவளு நம்மள கிளிப்பாளுவோ பாரு கிளி. அதுல காதுல ரத்தமே ஊத்தினாலும் சரி அதை தொடச்சுக்கிட்டு சத்தம் கட்டாம பல்ல கட்டிக்கிட்டே அதை வாங்கிடணும் பத்துக்க. இடையில கோவப்பட்டு சொரணை வந்து லைட்டா நம்ம ஒரு சவுண்டு கொடுத்துட்டேன்னு நினைச்சுக்க, முடிஞ்சிச்சு. ஜோலியை முடிச்சா விட்டுருவாளுவா. அதுக்கப்புறம் அவளுக்கு கோவம் குறையிற வரைக்கும் நம்ம நைட்டு தலைவனியை கட்டி பிடிச்சிட்டு தானே படுக்கணும். நீ படுத்துருவ? இல்ல இல்ல, அதெல்லாம் என்னால முடியாது. அவகிட்ட 2 கடியை வேணாலும் வாங்கிறேன். நைட்டு தலைவனியெல்லாம் கட்டி பிடிச்சலாம் என்னால தூங்க முடியாது. எனக்கு தூக்கம் வராதுடா மச்சான். முடியாதுல்ல? அப்ப எல்லாத்தையும் கேட்டுத்தான் ஆகணும். ஏன்னா நம்ம பொண்டாட்டியும் இல்லாம நம்மளால 5 நிமிஷம் இருக்க முடியாது. அப்படி நம்மள பழக்கி வச்சிருவாளுவோ. ஆனா அவளோட பேரு நம்ம கிட்ட சண்டை போட்ட அன்னைக்குதான்
திருவிழா மாதிரி கொண்டாடுவாளுவோ. ஜாலியா அங்க போவாளுவோ, அங்க போவாளுவோ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவாளுவோ, அம்மா வீட்டுல போய் இருப்பாளுவோ. நம்ம கூட இருக்கும்போது கூட அப்படி சிரிக்க மாட்டாளுவா. ஆனா நம்ம கிட்ட சண்டை போட்டுட்டு அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா அந்த சிரிப்பாளுவோ. தெரு முழுக்க கேட்க அவ்வளவு சிரிப்பு சத்தம். ஆனா நம்ம கூட இருக்கும்போது கேளு சிரிக்கவே மாட்டாளுவோ. எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் உருன்னு வச்சுக்கிட்டு இருப்பாளுவோ. என்ன பண்ண, அதுதான் நம்மளுக்கு பிடிக்கும். அவளும் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. அதனால எல்லாத்தையும் பொறுத்து தண்டை மிச்சம் போகணும். இல்லைன்னு நினைச்சுக்க, அவ்வளவுதான், முடிஞ்சே போயிடும். ஏய் ஊமப்பூச்சி, எதுக்குடா என்ன இப்படி பயங்காட்டுற? நீ சொல்றதெல்லாம் பார்த்தா கல்யாணமே வேண்டாம், திரும்ப ஆரம்பிக்க ஓடி போயிடலான்னு எனக்கு தோணுதுடா. அப்போ போ. இனிமேல் எப்படி போக முடியும்? அதெல்லாம் இனிமேல் அவ எல்லாமே என்னால இருக்க முடியாது. அடியும் கடியும் தானே வாங்கிட்டு போறேன். என்ன பண்ண, வாழ்க்கையில எவ்வளவு அடி வாங்கியாச்சு, இதையும் சேர்த்து நம்ம வாங்கிட்டு போயிடுவோம். ஏண்டா உன்னை ரொம்ப அடிப்பாளோ? 6 முறை உழு அம்புடு உழுக்காண்டா மச்சான். மச்சா, உன் நிலைமையை பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்குடா. நீ என்ன கொஞ்ச நாளையில வாங்குவல்லடா, அப்பவும் நான் இதே மாதிரி உனக்கு பாவப்படுறேன், சரியா? ராம பிடிச்சவன் அவன் அடி வாங்குறது மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்து வாங்க சொல்லிட்டான் பாரு. டே இந்த பாரா, யா அல்ல அப்படி கிடையாது. நீ என்ன ஆள்கிட்ட அடி வாங்குவ, யா அல்ல அடிக்க மாட்டா பத்துக்க. மச்சா, அதையும் நான் பார்க்கத்தானே போறேன். ஒழுங்கா பேசுற என்னையும் இப்படி புரட்டுறா, நீ வளர்வாயி. கண்டிப்பா ஒரு நாளைக்கு வாயை விட்டுட்டு நீ அடி வாங்கல, நான் வீராவே இல்லடா. நான் என்னடா வாயை விட போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் விட மாட்டேன். அம்மா, எதுக்குடா அவ இப்படி போட்டு அடிக்கிறா? இதுவாடா மச்சான், நானும் அவளும் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தோம் பத்துக்க. சரி, திடீர்னு அவ கையை என் மேல பட்டுருச்சு. சரி, ஐயோ மாமா, தெரியாம உங்க மேல கை பட்டுருச்சு மாமா, அடிபட்டுட்டோ, சாரி மாமா அப்படின்னு சொன்னான். சரி, நானும் அப்ப கொஞ்சம் ரொமான்ஸ் மூடலையும் பொண்டாட்டி கூட இருந்தேன்னா, அதனால சேச்சா என் பொண்டாட்டி அடிச்சா எனக்கு வலிக்குமா, அப்படியே உன் கையை மேல பட்டதும் பூத்துட்டு போன மாதிரி இருந்துச்சுடா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டேன். நல்லா தானடா சொல்லியிருக்க. அதான் ஏன் சொன்ன, நீ இப்ப முடிக்கிறேன்டா மச்சான். என்னடா சொல்ற மச்சான்? உன் கையை என் மேல பட்டா பூவா இருக்குன்னு சொன்னேன்ல, அன்னையில இருந்து அந்த பூ என் உடம்பு பூரா முள்ளா குத்தி வச்சிருக்கா. ஒரு என்டே இல்லைன்னா பாத்துக்கைய. அதனால நம்ம பொண்டாட்டிக்கிட்ட எந்த மூடுல என்ன பேசினாலும் சரி, பின் விளைவுகளை யோசிச்சு பேசணும். நம்ம வாயில வந்துச்சேன்னு அடிச்சு விட்டேன்னு நினைச்சுக்கைய, அவ்வளோ அந்த பாயிண்ட மட்டும் கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கிடுவாளுவோ. அடிக்கும் போதெல்லாம் அதை சொல்லி சொல்லி அடிப்பாளுவடா. அப்போ உடம்பு மட்டும் இல்லடா மச்சான், மனசு சேர்ந்து புண்படும்னா பாத்துக்கைய. ஐயோ மச்சான், உன்னை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு பத்துக்க. எப்படா இவ்வளவு சோகத்தையும் உன் மனசுக்குள்ள தாங்கிக்கிட்டு வெளியில சிரிச்ச மணியமாவே இருக்கிற? அந்த காதல் படுத்துற பாடுடா, யாரும் இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அதனாலதான் அவ என்ன அடிச்சாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டே அலையிற. சரிடா மச்சான், நீ இப்படி அடி வாங்குறது வீட்டுல யாருக்கும் தெரியும்? சரி, அதெல்லாம் யாருக்கும் தெரியாதுடா. அப்ப நம்ம சொல்லிட வேண்டியதுதான். எதுக்கு அடிக்கிற? யாமடியில படுத்துக்கிட்டே என்ன பத்தியா போட்டு கொடுக்க போறியா? அவனை காலை போட்டு நசிக்கிடுவேன் பத்துக்க. இதுக்காகவே நான் சொல்ல வேண்டாம். டேய், என்னடா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். ஏய் முத்துப்பண்டி, நீ சாப்பிடலன்னு உங்க அம்மா சொன்னா, வா சாப்பாடு வச்சு தரேன், வந்து சாப்பிடு. வேண்டாமா, எனக்கு பசியே எடுக்கல. பசிக்கலையா? ஏம்ல உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு பசிக்கல, வேண்டாம். எனக்கு ஏன் பசிக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தானே தெரியும். என்னடா அம்மா கிட்ட சொல்லிட்டா? சொல்லு, நானும் சொல்றேன் உன்னை பத்தி. எதுக்கு அடிக்கிற? வாயை வச்சுக்கிட்டு ஒழுங்கா இருந்துருப்பதுக்க. என்னடா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஆளுதான் வளர்ந்துருக்கானோ, கொஞ்சம் கூட கூரே இல்ல. நீ பண்றதெல்லாம் வர வர ஒன்னும் சரியில்லை பத்துக்க. ஒழுங்கா வீட்டுக்கு வர்றதும் கிடையாது, நேரத்துக்கு சாப்பிடுறதும் கிடையாது. இப்ப பாரு, ரெண்டு பையனும் சின்ன பிள்ளைய கணக்கா சண்டை போட்டுட்டு இருக்கானுவோ. இவனும் ரெண்டு பேரையும் நம்பி இந்த வீட்டுக்கு ரெண்டு பிள்ளை வாழ வர வரப்போகுது. இவனு இப்படி இருந்தா அந்த ரெண்டு பிள்ளைகளையும் எப்படி வச்சு வாழ்வானுவோ? எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. நான் சொல்லுதேன், பேசாம கல்யாணத்தை தள்ளி வச்சிருவோம். இவனுக்கு என்னைக்கு பொறுப்பு வருதோ அன்னைக்கு நிதானமா கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஆத்தி சோழி முடிச்சு விடுவாங்க போலயே. டேய், எல்லாம் ஒன்னால தானே வந்துச்சு. நீ நல்லா அடிச்சாலும் தானே கத்துன. ஒழுங்கா ஓடி இருப்பதுக்க. ஏய், என்னடா நடக்குதுங்க? ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிறீங்க? அம்மா சொன்ன மாதிரி கல்யாணத்தை பொறுமையா வச்சுக்கலாம்னு நானும் யோசிக்க வேண்டியதாயிடும் பாத்துக்கங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, நம்ம சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்னடா சொல்லு. ஆமாக்கா, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இங்க ரெண்டு பேரும் பண்றத பத்தி பேசிக்கிட்டு இருந்த மாதிரிலாம் இல்லையே. இந்த பாருடா, கல்யாணம் ஆக போகுது. இன்னும் சின்ன பிள்ளைங்க இல்லடா. கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாளே உங்களுக்கு ஒரு பிள்ளைங்க வந்துடும். இப்பவே பொறுப்பா இருக்க பாருங்கடா. அதெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா எல்லா பொறுப்பும் தன்னாக்குள்ள வந்துருக்கா, நீ கவலைப்படாத. கல்ல இன்னும் இந்த விளையாட்டு பத்தி அவனை விட்டு போதான்னு பாரு, சேட்டக்கார பையன். ஏமா கமலி, என்னம்மா சொல்லுங்க. நீ டியூட்டிக்கு போலையா? நீ கொஞ்சம் லேட்டா தாம்மா போகணும், பர்மிஷன் கேட்டிருக்கேன். ஏமா வெளியில எங்கேயும் போறியோ? இல்லம்மா, வெளியிலலாம் எங்கேயும் போல. நம்ம வக்கீல வர சொல்லியிருக்கேன், அதான். வக்கீலா? வக்கீல் எதுக்குமா இப்போ வீட்டுக்கு வர சொல்லியிருக்க? ஏம்மா நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு கேஸ் விஷயமா அவர்கிட்ட பேசியிருந்தேன். இன்னைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு. அதனால தான் பர்மிஷன் வாங்கிட்டு வீட்டில் இருக்கேன்.
ஓ அப்படியா, சரிம்மா. ஏம்மா கமலி, இந்த பயலுக்கு கல்யாணத்துக்கு நாளும் நேரமும் குறிக்கணும். அதனால இவனோட ஜாதகத்தெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஜோசியரை போய் பார்த்துட்டு வரலான்ட்டு இருக்கேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. யாரெல்லாம் போறீங்க? நீங்கள் மட்டும் தனியாக போறீங்களா அப்படி? இல்லைம்மா, நான் உமா, நீ அப்புறம் செல்லம்மா வரா, அப்புறம் அந்த வள்ளியோட அம்மா சின்ன சம்மந்தி அவங்களும் வராங்க. 4 பேரும் தான் போகிறோம். எல்லாரும் போறீங்களா? அப்போ சரிம்மா, போயிட்டு ஒரு நல்ல நாளாக குறிச்சிட்டு வந்துருங்க. சரிம்மா, கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு போகிறேன். ஆமாம், இவனும் எங்கேயும் போகலையா? இங்கேயே கிடக்கணுமா? நான் தான் இருக்க சொல்லியிருக்கேன், ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதனால தான் எங்கேயும் வெளியில் விடாம கூடயே வச்சிருக்கேன். சரிம்மா, நீ என்னன்னு பாரு, எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போய்க்கிறேன். வக்கீல் வந்தால் சத்தம் கொடுனமா, அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரிம்மா, நான் வக்கீல் வந்ததும் உங்களை சத்தம் கொடுக்குறேன்.